Hello friends, welcome back to How to Videos. So இப்போ மோட்டோ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மோட்டோ G24 பவர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் எப்படி இருக்கு, ஸோ வாங்கலாமா வேண்டாமா எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G34 5G ஒரு சூப்பரான மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G24 பவர் பத்தி பார்க்கலாம். ஓகே, இதான் வந்துட்டு மோட்டோ G24 வர பாக்ஸ். ஸோ உள்ள நமக்கு வந்து மொபைல் ஃபோன் இருக்கு, அதுக்கப்புறம் 32 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு, சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த மொபைல் டிசைன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஒன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, இன்னொன்று வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து இருக்கு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஒரு பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலில் வந்துட்டு 6.6 inches HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD டிஸ்பிளே. உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 563 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 500, 600, 700 ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கும். பட் இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர்ல யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. உங்க மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா வந்து சன்லைட் அடிக்குது அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோன். ஸோ பட்ஜெட் ஃபோன் நமக்கு இந்த அளவுக்கு தான் வந்து கொடுக்க முடியும். இதே மாதிரி LCD டிஸ்பிளே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட G34 5G வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுலயும் நமக்கு வந்து டீசென்டா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா தான் இருக்கு. பட் கீழே மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். கீழே உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து இருக்கு. இந்த மொபைல் நம்மளால வந்து ரெண்டு சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும், அதுக்கப்புறம் மெமரி கார்டு கூட போட்டுக்க முடியும். ஸோ ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப்ல நமக்கு வந்து செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து டால்பி அட்மாஸ் எழுதிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க மியூசிக் அதுக்கப்புறம் மூவிஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம நிறைய மொபைல் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது நமக்கு பேசிக்கான மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். ஸோ நல்லாவே இருக்கும். கால்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது. இதில் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2.6 lakhs மேலே வந்து வருது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட மிகப்பெரிய செல்லிங் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நம்ம பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த டைம் நமக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வந்து 18 வாட்ஸ். ஸோ Redmi 13C 5G நமக்கு வந்து 10 வாட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 10 வாட்ஸ் சார்ஜர் வச்சு நம்ம 5000 mAh சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 6000 mAh கொடுத்தா என்ன ஆயிருதுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ நமக்கு இந்த மோட்டோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6000 mAh பேட்டரி அதுக்கப்புறம் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் இதே மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த Poco M6 Pro 5G அதில் கூட நமக்கு 22 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் 33 வாட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து நல்ல பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, மோட்டோ தரப்புலேருந்து நமக்கு அஃபீஷியலாக வந்து பார்த்தா ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன டிவைஸ்க்கு வந்து Android 14 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்க. ஸோ இந்த இமேஜ் உங்கள் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 14 வந்து கிடைக்கும். ஓகே, OS அப்டேட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 மேஜர் அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது Android 15 அப்டேட் வந்து கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கேமரா. கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்ல 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் நமக்கு வந்து 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்ம கேமரா வந்து கொஞ்சம் டீசென்ட்டாக வந்து இருக்கும். நமக்கு இந்த மோட்டோ G34 5G நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு அந்த கேமரா வந்துட்டு எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ப்ராசஸிங் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அந்த கலர்லாம் வந்து கொஞ்சம் பாப் அப் பண்ணி நமக்கு அந்த பார்க்க இமேஜ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து டீசென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து LPDDR4X ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. EMC 5.1 ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP52 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 8GB RAM அப்படின்னு சொல்லி 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. அதோட பேஸ் ஸ்டோரேஜ் வேரியன்ட் நமக்கு வந்து 128GB வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இல்லைனா நமக்கு வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4G மொபைல் தான். ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து கிடையாது. இதில் நமக்கு dual 4G VoLTE சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Wi-Fi 5 வந்து இருக்கு, Bluetooth 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த மொபைலோட பிரைசிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நமக்கு 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய்க்கு சேல் ஆக போகுது. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. ஓகே, பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பட் இதே நமக்கு வந்து Moto G34 5G அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 12000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு என்ன கேட்டா வாங்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா போட்டு Moto G34 5G அந்த 8GB RAM வாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். 2000 எக்ஸ்ட்ரா போடும்போது உங்களுக்கு நிறைய ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு அது கிடைக்கும். அதுக்கப்புறம் 13 5G பேண்ட்ஸ் வந்து இருக்கு. 5G நமக்கு ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் VoNR சப்போர்ட் வந்து இருக்கு. டைரக்டா உங்களால 5Gலே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் Snapdragon 695 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இல்லை EMC வந்து கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Moto G34 5G வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. பட் இந்த Moto G34 இல்லாத ஒரே ஒரு ஃபீச்சர் நமக்கு இந்த G24 என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த 6000 mAh பேட்டரி மட்டும் தான். அது மட்டும் தான் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி நமக்கு வந்து இப்போ G34 தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 10000 எங்கிட்ட இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன், நீங்கள் இன்னும் 2000 போட்டு G34 5G வாங்குறதா வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த மொபைல் யாருக்குன்னு சொல்லி கேட்டேன், என்னோட பட்ஜெட் வந்து இப்போ 9000 rupees தான். அதுக்கு வந்து ₹1 கூட நல்லா எக்ஸ்ட்ரா போட முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். ஏன்னா இந்த மொபைல் நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தா என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த Moto G24 பவர் ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த Moto G34 5G அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நானும் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.